அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக அந்த காணொளி மிக நீண்டு போகிறதுனால என்ன இதை அடுத்த ஒரு காணொளியாக நான் கொண்டு வந்துட்டேன். சில்க் ரோடு அப்படின்னா NH-47 சொல்கிறோம், NH-48, NH-38 சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி என்னென்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய சாலை எது அப்படின்னா அது பட்டு பாதை, பட்டு ரோடு. அதுக்கு பேர் பட்டு ரோடு. அதுக்கு அந்த பேர் என்னென்னா பட்டு ரோடு. அதுக்கு என்ன சில்க் ரோடு. ஏன் அதுக்கு சில்க் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சில ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக சீனாவில் இருக்கக்கூடிய பட்டு, சீன நாட்டில் சீன மக்கள் நெய்த பட்டு மேற்கத்திய நாடுகளில் மிகவும் சிறப்பும் பேரும் பெற்றதாக இருந்தது. சீன மக்கள் உருவாக்கிய அந்த பட்டு மிகவும் புகழ் பெற்றதாகவும் மிகவும் சிறப்பு பெற்றதாகவும் இருந்தது. அதனால் அதனால் என்னென்னா அந்த ரோட்டுக்கு சில்க் ரோடுன்னு பேர் வச்சாங்க. அந்த ரோட்டுக்கு சில்க் ரோடுன்னு பேர் வச்சாங்க. இது சீன நாட்டிலிருந்து மேற்கத்திய நாடுகள், கிழக்காசிய நாடுகள், மத்திய ஆசிய நாடுகள், மத்திய தரைக்கடல் நாடுகள், இந்தியா, அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள் போன்ற அனைத்து நாடுகளுக்குமே இந்த பாதை செல்கிறது. இது என்னென்ன பல கிளை வழிகளையும் பல நகரங்களையும் இணைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது சும்மா ஏதோ 200, 500, 1000 கிலோமீட்டர்லாம் இல்லை. இது மொத்தம் 4000 மைல் தூரங்கள், 4000 மைல் தூரம் நீளமுடையது. அப்படின்னா 6400 கிலோமீட்டர் நீளமுடைய பாதை. சில்க் ரோடு எத்தனை கிலோமீட்டரு? 6400 கிலோமீட்டர் நீளமுடையது இந்த சாலை. சில்க் ரோடுன்றது 6400 கிலோமீட்டர் நீளமுடையது. இதன் மூலமாக யாருடைய ஹான் டைனஸ்டி அரசு ஹான் அரசு சீனாவில் இருந்த அரசு காலத்தில் தான் இந்தது உருவானது. அந்த அவனுடைய அரசு காலம் எப்போ அப்படின்னா கிமு 206 220. அந்த ஹான் டைனஸ்டி எப்போ கிமு 206 கிமு 220 வரைக்கும் இருந்தது. இவங்களுடைய காலத்தில் தான் இந்த சில்க் ரோடு உருவாக்கப்பட்டது. இந்த சில்க் ரோடு ஹான் டைனஸ்டி அவங்களுடைய காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. கிமு 206 முதல் இவங்க எப்போ ஆட்சி செஞ்சாங்கன்னா கிமு 206 முதல் 220 வரைக்கும் ஆட்சி புரிந்தார்கள். அந்த காலத்தில் தான் இது போடுறாங்க. இது என்னென்னா ஒரு வியாபாரத்திற்காக மட்டும் போடப்பட்ட ரோடா இல்லை. இது ஒரு மாற்றுவதற்கு பண்டமாற்றும் இல்லை. பண்டமாற்று மாதிரி இது முதல் மூலமாக பல கலாச்சார பரிமாற்றங்கள், தொழில் பரிமாற்றங்கள், வியாபாரம் போன்ற அனைத்துமே இந்த பாதையின் மூலமாக நடைபெற்றது. இந்த பாதையின் மூலமாக நூற்றுக்கணக்கான நாடுகளோடு தொடர்பு கொண்டனர். இந்த பாதையின் மூலமாக வியாபாரம் மட்டுமல்லாமல் வேறு என்னென்னலாம் நடந்தது என்பதை ஒவ்வொன்றாக நாம் காணலாம். முதல்ல என்ன பண்டம் மாற்றுவதற்காக என்னென்ன பண்டம் மாற்றினாங்க அப்படின்னா, பண்டம் மாற்றுறது மட்டுமல்ல, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், பொருள்களை பண்டம் மாற்றுறது இல்லாமல் ஐடியாஸு, கலாச்சாரம், அதுக்கடுத்து டெக்னாலஜி, தொழில்நுட்பம், இது எல்லாமே இதன் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் பரவியது. எந்தெந்த நாடுகளுக்கு இது இணைக்குதுன்னா இந்த நாடுகள் மூலமாக டீ, இந்த நாடுகள் இதன் மூலமாகத்தான் சில்க்கு, டீ, சைனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட
தேயிலை வந்து இந்த சில்க் ரோடு வழியாகத்தான் உலக நாடுகளில் பெரும்பாலான நாடுகளுக்கு சென்றது. இதன் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. எந்தெந்த நாடுகள் பார்க்கலாமா? கிழக்காசிய நாடுகள், மத்திய ஆசிய நாடுகள். கிழக்காசிய நாடுகள்னா இந்த ஜப்பான் இருக்குல்ல, கொரியா, தாய்லாந்து, இந்தோனேசியா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த நாடுகள். இந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்தியா, அதே மாதிரி அரேபிய நாடுகள், அதே மாதிரி வந்து ஈரோப்பிய நாடுகள், அரேபிய நாடுகள், அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகள். இந்த நாடுகளுக்கு எல்லாமே வந்து அதாவது என்னென்னா கிழக்காசிய நாடுகள், மத்திய ஆசியா, மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் அனைத்துமே வந்து இந்த ரோடு மூலமாகத்தான் அனைத்துமே பண்டமாற்று முறை செய்யப்பட்டது. அடுத்து என்னென்னா நறுமணப் பொருட்கள், ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நறுமணப் பொருட்கள். இந்த நறுமண பொருட்களை வந்து இங்கே வந்துன்னா இங்கேருந்து அங்கேயும் கொண்டு போகிறது. நம்ம இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து அவங்க நாட்டுக்கு கொண்டு போகிறோம். அதே நாளில் அங்கேருந்து வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டது. அந்த நாட்டில் வந்து ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. சில்கை வந்து அங்கே உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி. இப்பொழுதும் நீங்கள் சீன மக்களை பார்த்தீங்கன்னா பட்டு தான் அதிகம் போடுவாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துங்க, பட்டில் இருந்தால் ஏகப்பட்ட டிசைன் இருக்கும். நம்ம தான் வந்து கல்யாண மாப்பிள்ளையருடைய பட்டு வந்து ஒரே 2 கலரில் இருக்கும். ஒன்று வந்து சில்வர் கலர், வெள்ளி கலரில் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து தங்க கலர். 2 கலரில் வந்து பட்டு இருக்கும் நம்ம இந்தியாவில். அது பொது மாப்பிள்ளைய போடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து விதவிதமான கலரில் விதவிதமான டிசைனில் வந்து பெண்கள் பட்டு சேலைகள் காஞ்சிபுரத்தில் வந்து அவங்க பட்டு சேலைகளை பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்கும். பெண்களுடைய ப்ளவுஸு, பட்டு பாவாடைகள், தாவணி, மற்ற எல்லாமே இருக்கும். ஆண்களுக்கு வந்து பட்டு துண்டுன்னா கரை மட்டும் தங்க கலரில் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து பட்டு, பியூர் பட்டு கிடைக்கும். அது வந்து சீனாவில் மட்டும் இல்லை, நம்ம காஞ்சிபுரத்துலேயும் கிடைக்கும். ஆனால் அது வந்து எங்கேருந்து பரவுனதுன்னா இது நம்ம நாட்டுக்கு வந்து சீனாவிலிருந்து தான் மற்ற நாடுகளுக்கு, எல்லா நாடுகளுக்கும் பரவி இருக்கு. இப்பொழுதும் சீன நாட்டு மக்கள் பட்டில் தான் வந்து நிறைய ஆடைகள் போடுறாங்க. அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் டிசைனோட அவங்க பட்டில் தான் போடுவாங்க. நீங்கள் சினிமாவெலாம் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். சீன படங்கள் பார்க்குற போதில் தான் அது நமக்கு தெரியும். இது வந்து என்னென்னா பொருள்கள் வந்து சில்க்கு, பட்டு வந்து சீன. அதுக்கடுத்து என்ன, ஸ்பைசஸ், நறுமண பொருட்கள் என்னென்னா பட்டை, கிராம்பு, குறுமிளகு, இஞ்சி, இவை எல்லாமே பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அதாவது எக்ஸ்சேஞ்சுனா ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது இந்த ரோடு வழியாக, இந்த பட்டு பாதை வழியாக, சில்க் ரோடு வழியாக. இந்த என்னென்னா இஞ்சி, குறுமிளகு, அடுத்து பட்டை, கிராம்பு, இதெல்லாம் நறுமண பொருட்கள். இது வந்து என்னென்னா இங்கேருந்து ஏற்றுமதியும் அங்கிருந்தும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் இந்த பட்டு ரோட்டு வழியாக நடைபெற்றது. அடுத்து டீ. இந்த டீ வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு எங்கே உற்பத்தி செய்யப்பட்டதுன்னா சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட டீ. மேற்கத்திய நாடுகள்னால் பிரிட்டன், அதே மாதிரி வந்து மற்ற நாடுகள் எல்லாம் வெள்ளக்கார நாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலேய நாடுகள், அந்த நாடுகளுக்கு எல்லாமே அங்கேருந்து தான் வந்து அனுப்பி வைக்கப்பட்டது, ஏற்றுமதி செய்யப்பட்டது. அடுத்து வந்துன்னா ரத்தினங்கள், ரூபின்லாம் சொல்கிறோம் இல்லையா, கற்கள் இருக்கு இல்லையா, மிக உயர்ந்த வைரூடியம் என்று சொல்கிறாங்க இல்லையா, வைரூடியம் போன்ற விலை உயர்ந்த ரத்தினங்கள். இந்த ரத்தினங்கள் எல்லாமே சீனாவிலிருந்து இந்த பட்டு ரோடு வழியாக, சில்க் ரோடு வழியாக என்ன செய்யுதுன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. அடுத்து என்னன்னா சீனாவுக்கு வந்து எங்கேருந்து புத்த மதம் போனது? காஞ்சிபுரத்திலிருந்து இந்த புத்த மதம், காஞ்சிபுரம் இளவரசர் இருக்கார் இல்லையா,
அவர் மூலமாக என்னென்னா காஞ்சி பல்லவர், இளைய பல்லவர், அவர் மூலமாக வந்து என்ன ஆச்சுன்னா இது இந்த புத்த மதம் வந்து இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு சென்றது. சீனாவிலிருந்து என்ன செஞ்சதுன்னா இலங்கைக்கு, இந்தோனேசியாவுக்கு, பர்மாவுக்கு, கொரியாவுக்கு, அனைத்து அந்த மாதிரி நாடுகள் அனைத்திற்குமே அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து என்னது புத்த மதம் பரவியது. இந்த சில்க் ரோடு வழியாக அங்கே வந்து பரவியது. அதே மாதிரி வந்து இஸ்லாம் மதம், இஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மதம் என்னன்னா மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மத்திய ஆசியா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு இந்த புத்த மதம் வந்து பரவுது. எங்கன்னா அரேபிய நாடுகளிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வருது. இந்தியாவிலிருந்து என்ன செய்யுதுன்னா சீனாவுக்கு போகுது புத்த மதம். எந்த ஏதாவது இஸ்லாம் மதமும், இஸ்லாம் மதம்னா அதான் முஸ்லீம் மதம், அந்த மதமும் இங்கேருந்து தான் அங்கு செல்கிறது. அடுத்து என்னென்னா தொழில்நுட்ப பரிமாற்றங்கள். தொழில்நுட்பங்கள் இது மட்டுமா இல்லை, தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, தொழில்னா டெக்னாலஜிஸ்னால் என்னென்ன டெக்னாலஜி போயிருக்கு அப்படின்னா காகிதம் தயாரித்தல். உலகத்தில் வந்து முதலாக காகிதம் உற்பத்தி செய்த நாடு எதுனா அது வந்து சீனா. இப்பொழுதும் அவர்கள் மூங்கிலிலிருந்து அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா காகிதம் தயாரிக்கிறாங்க. முதலாக மூங்கிலிலிருந்து தான் காகிதம் தயாரிக்கப்பட்டது. இப்பொழுது வந்து அவங்க வந்து மூங்கில் மட்டுமல்லாது பல்வகையான புட்களில் இருந்தும் அதே மாதிரி வந்து பல மர பட்டைகளிலிருந்து வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா காகிதம் தயாரிக்கிறாங்க. காகிதம் இன்னும் பண்டைய கால முறையிலேயே தயாரிக்கிறது சீனா தான். அவங்க சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் தராத காகிதங்களை வந்து சீனா வந்து தயாரித்து கொண்டிருக்கிறது. சீனா தயாரிச்சுருக்கு. இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே எப்படி போச்சுன்னா சீனாவிலிருந்து நமக்கு இந்தியாவிற்கு மட்டுமல்லாது உலக நாடுகளுக்கு எல்லாமே அவங்க சீனாவிலிருந்து தான் காகிதம் தயாரிக்கக்கூடிய முறைகள் உலக நாடுகள் அனைத்துக்குமே சீனாவிலிருந்து தான் பரவியது. சீனாவின் மூலமாக சீனாவிலிருந்து அந்த அவங்களுடைய தொழில்நுட்பம் அது. அந்த தொழில்நுட்பம் வந்து உலக நாடுகளுக்கு பரவியது இந்த சில்க் ரோடு வழியாகத்தான் பரவியது. அது மட்டும் இல்லாமல் காகிதம் தயாரிச்சு அச்சு தொழில் இருக்கு இல்லையா, பிரிண்டிங். வந்து அவங்க வந்து பிரிண்டிங் தொழிலை வந்து கண்டுபிடிச்சவங்க யாருன்னா சீனர்கள் தான். அந்த சீனர்களுக்கு வந்து வந்து அச்சு தொழில் இன்னும் பழமையான அச்சு தொழில் முறைகளை வந்து பின்பற்றுறவங்களும் அவங்க தான். அவங்ககிட்ட இல்லாத டெக்னாலஜியே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பண்டைய தொழிலை மட்டும் விடாமல் நவீன கால தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துகின்றனர். தெரியும், உலகத்தில் வந்து அதிக அளவு கண்டுபிடிப்புகள் இருக்கிறது சீனாவில் தான். அனைத்திற்குமே ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு வச்சுருப்பாங்க. வீட்டில் வந்து நம்ம அந்த குடிசை தொழில் மாதிரி தான் கம்ப்யூட்டர்லேருந்து அனைத்துமே அவங்க தயாரிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய மறுசுழற்சி செய்கிறதுல வந்து அவங்க மிக சிறந்த திறமை பெற்றவர்கள். அவங்களுடைய இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொருள் வந்து எல்லாமே பழைய பயன்படுத்தின கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து இன்னொரு பொருளை தயாரிக்கிறது. கம்ப்யூட்டர் மட்டுமல்ல, எந்த ஒரு பொருளாக இருந்தால் அதுவும் பழைய பொருளில் இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் உதிரி பாகங்களை வந்து எடுத்து அதன் மூலமாக இன்னொரு பொருளை வந்து உற்பத்தி செய்வதில் வந்து மிக திறமை பெற்றவர்கள். அது மாதிரி வந்து அச்சு தொழிலை வந்து உருவாக்கி இந்த உலக நாட்டுக்கு கொடுத்தது யாருன்னா சீனர்கள் தான். அடுத்து வெடிமருந்து. தெரியும், நம்ம வந்து சிவகாசியில் வந்து பட்டாசு தயாரிக்கிறாங்க. ஆனால் அதற்கான அந்த மூலப்பொருளை முதலாக இப்பொழுதும் விதமாக வெடிமருந்துகளை தயாரித்து கண்டுபிடிச்சவங்க யாருன்னா வெடிமருந்தை கண்டுபிடிச்சவங்க சீனர்கள். அதே மாதிரி வந்து பட்டாசுகளை வந்து முதல்ல கண்டுபிடிச்சவங்க சீனர்கள் தான். வந்து விதவிதமான கலராக இருக்கக்கூடிய பட்டாசுகள்லாம் உற்பத்தி பண்ணவங்க வந்து சீனர்கள் தான். அந்த பட்டாசு தொழிலும் அதே மாதிரி வெடிமருந்தும் இந்த உலக மக்களுக்கெல்லாம் கிடைக்க செஞ்சவங்க யாருன்னா சீனர்கள்.
இவ்வாறு இந்த என்னென்ன வருது, கலாச்சாரம், அதாவது மதங்கள், கலாச்சாரம் வந்து மதத்தினுடைய அடிப்படையில் வந்து பரவுறது. அது அடுத்து என்ன, ஐடியாஸு, சில்க்கு, அதாவது பட்டு, அதே மாதிரி நறுமணப் பொருள்கள், இவை எல்லாமே வந்து உலகம் முழுவதும் பரவுவதற்கு மிக முக்கியமான வழித்தடமாக இருந்தது எதுனா சில்க் ரோடு. அதனால தான் சொல்லுவாங்க, சீனாவை பற்றி சொல்கிற போது சில்க் ரோடை வந்து மிக முக்கியமானதாக குறிப்பிடுவார்கள். எனவே நீங்கள் அதையும் தெரிந்து கொள்வது நல்லது. இந்த சில்க் ரோட்டின் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் தேநீர் பரவியது. அதற்காகத்தான் சொல்லும். ஏன்னா சொல்கிற போதில் வந்து என்ன சில்க் ரோடுன்னா என்னன்னு கேட்கக்கூடாது இல்லையா. உலகத்தினுடைய மிக நெடிய நீண்ட ரோடு, பழைய ரோடு எதுனா சில்க் ரோடு. அதனுடைய நீளம் மட்டுமே 6400 மைல், 4 கிலோமீட்டர், 4000 மைல். ஓகேயா? சரிய இனிய நகர். நாம் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.